நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள உச்சப்பிள்ளையார் கோவிலில் கார்த்திகை மகா தீப வழக்கமான இடத்தில் ஏற்பட்டது. நீதிமன்றம் உத்தரவிட்ட இடத்தில், அதாவது சிக்கந்தர் தர்காவில் உள்ள நில அளவை கல்லில் தீபம் ஏற்றாததை கண்டித்து இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் கோவிலை முற்றுகையிட்டு வன்முறையில் ஈடுபட்டனர். பேரிகார்டுகளை தூக்கி வீசி காவல்துறையினருடன் கைகலப்பு செய்ததில் 2 காவலர்கள் காயமடைந்துள்ளார்கள். அந்த நில அளவை கல்லை பழங்காலத்திலிருந்து தீபம் ஏற்றி வந்த தூண் என்று பொய் பிரச்சாரம் செய்து இஸ்லாமியர்களுடன் பிரச்சனையை ஏற்படுத்த இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்தவர்கள் முயன்று வருகிறார்கள். ஏற்கனவே 2 நீதிபதிகள் நில அளவை கல்லில் தீபம் ஏற்ற கூடாது, வழக்கமான இடத்தில்தான் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பு கூறினர். இந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் MS மூர்த்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வடசென்னை மாவட்ட செயலாளர் தோழர் தாகு வெங்கடேஷ், வேம்புலி 42வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தோழர் மோ ரேணுகா MC, அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் தோழர் M காவிரி செல்வம், பகுதி துணை செயலாளர்கள் தோழர் ரவி, தோழர் ராஜா, பகுதி பொருளாளர் தோழர் ராமலிங்கம் மற்றும் தோழர்கள் திரளாக பங்கேற்றார்கள். ஆதரவாக செயற்படும் சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படும் நீதிபதிக்கு பாதுகாப்போம் பிரிவினைவாத சக்திகளிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்போம். முஸ்லிம் கிறிஸ்து நாங்கள் இந்து முஸ்லிம் கிறிஸ்து நாங்கள் சகோதரர்களாக வாழ்ந்து வரும் தமிழ்நாட்டின் பிரிவினையை தூண்டாதே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம். கூடியிருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மாருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த கார்த்திகை தீபம் அன்று மதுரை திருப்பரங்குன்றத்தின் மலையின் மீது பல நூற்றாண்டுகளாக ஒரு இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. அதை மாற்றி மலையின் வேறொரு பகுதியில் மசூதி இருக்கும் இடத்தில், அதன் 15 மீட்டர் அளவில் உள்ள மசூதி இருக்கும் இடத்தில் புதிதாக ஒரு கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று இந்த இந்து அமைப்புகளும் RSS அமைப்புகளும் சங் பரிவார் அமைப்புகளும் முயற்சி மேற்கொண்டனர். இதனை எதிர்த்து தமிழக அரசு அதை தடை உத்தரவு வாங்கியது. அதை எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இந்து அமைப்புகள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டினார்கள். அதற்காக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சாமிநாதன் அவர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை வழங்கினார். என்ன தீர்ப்பு என்றால், இந்த சங் பரிவார் அமைப்புகளும் இந்து அமைப்புகளும் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்றும், இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமது நாட்டின் உள்ள CRPS போலீஸ் அவர்களை துணையாக கொண்டு சென்று அவர்கள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று, இந்த நாட்டை கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்றும், கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கு பதிலாக கலவர தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று அவர் ஒரு முடிவோடு ஒரு
ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அந்த உத்தரவை பிறப்பித்ததன் காரணமாக அங்கு மிகப்பெரிய மதுரையில் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டது. அதனை காவல்துறை அவர்கள் மிக சாதுரியமாக செயல்பட்டு அதை தடுத்தார்கள். ஏனென்றால் இந்த மலையில் முஸ்லிம் கோயில் ஒன்று உள்ளது, தர்கா ஒன்று உள்ளது. அதன் பக்கத்தில் கொஞ்சம் தொலைவில் நமது முருகர் கோயிலும் உள்ளது. காலகாலமாக அங்கு உள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு உள்ளது. அங்கு பல ஆண்டுகளாக ஒரே சமுதாயத்தில் சார்ந்த மக்கள் அனைவரும் ஒரே கூட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிஜேபி அமைப்பினரும் RSS அமைப்பினரும் இதை பிரிக்க வேண்டும் என்று இந்த தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று ஒரு முயற்சியை மேற்கொண்டு இங்கு ஒரு கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்று இந்த பிரச்சனையை கையில் கொண்டு மக்களை பிரிவினைவாதம் செய்ய வேண்டும் என்று தூண்டினார்கள். இதை எதிர்த்து இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பளித்த நீதிபதி GR சாமிநாதன் அவர்களையும் மற்றும் இதனை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முதலாக தோழர் MS மூர்த்தி அவர்கள் உரையாற்றுவோம். மதவாத சக்திகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம். சமூக ஒற்றுமையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். கடந்த 3ஆம் தேதி தமிழகத்திலே தீபத் திருநாள், கார்த்திகை திருநாள் மிக சிறப்பான முறையிலே எல்லா விதமான கோவில்களிலும் கொண்டாடப்பட்டது. அதிலே மதுரை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றத்திலே அங்கு மட்டும் மிகப்பெரிய சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஏன் என்று சொன்னால் 1ஆம் தேதி மதுரை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த திருக்கழுக்குன்றத்திலே திருப்பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மிக விமர்சையான முறையிலே அங்கு கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற விழா நடைபெற்றது. அதை நடைபெறுவதற்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோவிலுக்கும் கீழே முருகப்பெருமானுடைய கோவில், மலைக்கும் கீழே மேலே அங்கு கந்தனுடைய கோவில், அந்த கந்தனுடைய கோவிலிலே தான் அங்கு தீபம் ஏற்றுவார்கள். இது தொன்று தொட்டு கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வருடத்திலே 1ஆம் தேதி ஒரு RSS அமைப்பை சேர்ந்தவர் ஒரு வழக்கு தொடுக்கின்றார். வழக்கு தொடுக்கின்ற போது அந்த வழக்கு எந்த நீதிபதியிடம் வருகிறது என்று சொன்னால், இதற்கு முன்பே அவர் RSSக்கு சாதகமான ஒரு நீதிபதி GR சாமிநாதன் என்கின்ற நீதிபதி அவரிடத்திலே இந்த வழக்கு வருகின்றது. அந்த வழக்கை விசாரித்த GR சாமிநாதன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், 3ஆம் தேதியே உடனடியாக தீர்ப்பு வழங்குகின்றார். எப்படி என்று சொன்னால், நீங்கள் இஷ்டமான இடத்திலே நீங்கள் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் என்று அந்த வழக்கு போட்டவருக்கு ஆறுதலான தீர்ப்பை சொல்லுகின்றார். மக்களுக்கு ஆறுதலான தீர்ப்பை சொல்லவில்லை. அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் வழங்கக்கூடிய முருகனுக்கு சார்பான முறையிலே அந்த தீர்ப்பு வழங்கப்படவில்லை. ஆனால் வழக்கை போட்டவர்களுக்கு சாதகமான முறையிலே பிஜேபியினுடைய, RSSனுடைய, இந்து முன்னணியினுடைய அமைப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான முறையிலே நீங்கள் எங்கு நினைக்கின்றீர்களோ அங்கு தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் என்று அவரும் தீர்ப்பு வழங்குகின்றார். இந்த தீர்ப்பு எதிராளிகளுக்கு, அங்கு இருக்கக்கூடிய எதிர்தரப்பு அரசு தரப்பிற்கோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய தர்காவினுடைய அமைப்பினருக்கோ தெரிவிக்கப்படவில்லை. தெரிவிக்காமலே இந்த தீர்ப்பை வழங்குகின்றார். இந்த தீர்ப்பினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே அமைதி இருக்கக்கூடாது, மதவாத பிரச்சனைகள் ஏற்பட வேண்டும், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் அடித்து கொள்ள வேண்டும், வெற்றி கொள்ள வேண்டும், இந்த இரத்த ஆறு ஓட வேண்டும் என்கின்ற முறையிலே தீர்ப்பு வழங்குகின்றார். ஒரு நீதிபதியினுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? அமைதியை வருகின்ற அளவுக்கு அவருடைய தீர்ப்பு இருக்க வேண்டும், அல்லது சட்டத்தின் பூர்வமான முறையிலே அந்த தீர்ப்பு இருக்க வேண்டும். சட்டப்பூர்வமாகவும் இல்லை. அந்த தீர்ப்புக்கு காரணமாக இருந்த இந்த மதவாத சக்திகளை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு பூராவிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது.